அது ஒரு நாள்ல நடந்த சம்பவம்னு சொல்லவே சொல்லாதீங்க. அன்னைக்கே அவன் வந்து போய் சூசைட் பண்ணிட்டாங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. பல நாள் திட்டம் இருந்துகிட்டே இருக்கு. சூசைட் பண்றேன். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வு நம்மோடு குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் நினைக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். ஒரு உயிர் இழப்பு என்பது திருப்பி நம்ம கொடுக்க முடியாத ஒன்று, அதற்கு இணை கிடையாது. இந்த நிலையில ஒரு போனுக்காக ஒருத்தர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு காட்சி இன்னைக்கு இணையத்துல பகிரப்படுது. பலரும் பார்க்குறாங்க, வருத்தப்படுறாங்க. முதற்கட்டமா நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்களா? என்ன உளவியல்ல அது நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 நாளா அந்த வீடியோ பார்த்தேன். 2 நாளாவும் மனசுக்குள்ள ரொம்ப மனசை போட்டு உலட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவே மாதிரி அதே ரிப்பீட்டட் மைண்ட் செட் இருந்துச்சு எனக்கு. சரி, ஏன்னா முதல்ல நம்ம இப்படி பிள்ளைங்களை ஆக்கிடக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் தெளிவா இருக்கணும்ல. எப்படி ஆக்கிடக்கூடாது? முதல்ல இந்த பையன் செத்ததுக்கு காரணமே அவங்க முழுக்க அவங்க பேரண்ட்ஸ் தாங்க வர சொல்லணும். அந்த பையன் ஒரு 4 years லேட்டா பிறந்த பையனா இருக்கான். சரி, திருமணமாகி 4 வருடத்துக்கு லேட்டா பிறந்த சைல்டு. சரி, உங்க கோயில் குளமா வேண்டி புள்ள பெற்றிருக்கிறாங்க. வரம் வரம். அந்த ஒரு பிள்ளையா வரமா இருந்ததுல எந்த கேட்டாலும் நோ சொல்றது கிடையாது, எது கேட்டாலும் எஸ். ஒரு திருவிழா கடையில கொண்டு ஒரு குழந்தைய விட்டீங்கன்னா எல்லா பொம்மையும் தான் கேட்கும் அந்த குழந்தை. அது குழந்தை, அதுக்கு தெரியாது இதோட பிரைஸ் என்ன, அதோட பிரைஸ் என்னன்னு தெரியாது. இப்ப நம்ம போய் ஒரு சட்டை பார்த்தோம்னா சட்டை டிசைன் பாக்குற மாதிரி நைஸா அதோட வெள்ளை டேக் அப்படி திரும்பி பாக்குற பழக்கம் எனக்கு இன்னைக்கு இருக்கு. பொருள் முக்கியம் இல்லை, அது என்ன பணத்துக்கு வருதுன்னு எனக்கு முக்கியம். சட்டை 10,000 ரூபாய் வாங்கிட்டு வந்துடலாம், அது மேட்டரே இல்ல. பட் அதுக்கான தேவை என்ன இருக்கு? ஒரு பட்டன் போயிட்டா முடிஞ்சு போய் ஒரு காப்பி ஊத்துனா சட்டை காலி ஆயிடுது. அது எதனால சார் வெளிப்படையா ஏன் பிரைஸ் பார்க்க மாட்டாங்க? நான் உட்பட எனக்கு வந்து எல்லாரும் மரவாதான் பாக்குறது. ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா நம்ம போய் ஆர்டர் பண்றது பிரியாணி, வேற சோத்து தவிர வேற எதாவது ஆர்டர் பண்ணா நமக்கு தெரியாது. சரி, வேற எதுவும் டிஷ் எல்லாம் தெரியாது. ஆனா மெனு கார்டு வாங்கி மெதுவாடி பாக்குற மாதிரி பாக்குறது. சோறு என்ன ரேட்டு போட்டிருக்கு, பிரியாணி என்ன ரேட்டு போட்டிருக்கு, மட்டன் பிரியாணி பார்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் நம்ம கூட வந்தவங்க மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டா நம்ம எச்சு அடக்கிட்டு நம்ம சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணுறோம். காரணம் ப்ரைஸ் தான், வேற ஒன்றுமே இல்லை. தி ஓப்பன் டாக், நான் எந்த ஒளிவு மறைவும் இல்லை. அன்புலா குறையாது, விலை தான் இங்கே. இல்லை நீங்கள் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டீங்க, நான் வேண்டாம்னு உங்களுக்கு மறுக்க முடியாது. சரி, நான் வேணா ஒரு குஸ்கா ஆர்டர் பண்ணிட்டேன், இல்லை எனக்கு போதுங்க வயிறு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த ஃபினான்சியல் பேலன்ஸிங்கிறது நம்மள்ட்ட இருக்கு. நீங்க சொல்ற இந்த சம்பவம் இப்பவும் நடந்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே நடக்கும், மாற்றுக்கிறதே கிடையாது. இது காரணம் இந்த சின்ன வயசுலேருந்து நமக்கு அந்த பற்றாக்குறையாவே எல்லாம் கிடைச்சதுதான் ஒரு காரணம். இதுக்கு மேல நமக்கு இது வேண்டாம். அது தவறா சரியாது? அப்போ வருத்தமா இருந்திருக்கும், இப்போ அது ஒன்றும் பெருசா தெரியல. அது பெரிய பாடமா வந்திருக்கு. ஆமா, அப்போ பயங்கர கோவம் தான் வந்திருக்கும். இவ்வளவு காசு வச்சிருக்காங்க, நமக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு வீடியோ வாங்கி தர மாட்டாங்க, கோவம் தான். ஆமா, சைல்டுஹுட் டிராமா தான் அது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இந்த பையனை பொறுத்தவரையிலும் ரொம்ப கொடுமை என்னன்னா, அவங்க அப்பாவை இவன் தான் எடுத்துட்டு குதிக்கிறான். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவன் டிராமா நடத்துறான். அந்த இடத்துல மலைக்கு கீழே போய் ஆளுகள்லாம் போய் சேஃப்டி செக்யூர்லாம் போட. டிராமான்ற வார்த்தையை தெரிய பயன்படுத்துறீங்களா? தெளிவா இப்ப டிராமா தானே அது, வேற என்னது? சரி, தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றதே டிராமா. தற்கொலை பண்ணா போனோன்னு 10 குதிக்க வேண்டியதான்டா. போனோன்னு 10 குதிச்சுட்டா அவன் தற்கொலை பண்ணிக்க போறான்னு அர்த்தம். சரி, இத்தனைக்கும் அவன் மைண்ட் சேஞ்ச் ஆகட்டும் சொல்லி அங்க டூரிஸ்ட்க்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. பையன் வந்து டிப்ரெஷன் ஆயிருக்கான், ஆல்ரெடி ப்ராப்ளம். அது ஒரு நாள்ல நடந்த சம்பவம்னு சொல்லவே சொல்லாதீங்க. அன்னைக்கே அவன் வந்து போய் சூசைட் பண்ணிட்டாங்கிறதா கிடையவே கிடையாது. பல நாள் திட்டம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். சூசைட் பண்றேன். சரி, ஐபோன்லாம் கிடைச்சிட்டு இந்த பையனுக்கு, தவறா சொல்றாங்க, ஐபோன் கிடைச்சிட்டு இந்த பையனுக்கு இஎம்ஐ கட்டுறதுல ப்ராப்ளம். வீட்டுக்கு தெரியாம வாங்கிட்டு இருக்கான், இஎம்ஐ கட்டுறதுல ப்ராப்ளம். என்ன நடந்திருக்கு சார் அந்த ஃபேமிலி? என்ன நடந்திருக்கு? ஐபோன்லாம் நீங்க வந்து 60,000 ஆரம்பிச்சிட்டு தானே? இல்ல, ஆமா 60,000. 4 1.5 லட்சம் 2 லட்சம் தான். இன்னைக்கு 50 ஸ்டார்ட் ஆயிட்டு. 50 ஸ்டார்ட் ஆயிட்டு போன் வாங்கிட்டு இருக்கான். போன் வாங்கிட்டு கல்வியில சரியா கான்சன்ட்ரேஷன் பண்ணல. ஆல்ரெடி ஐ ப்ராப்ளம் இருக்கு அவனுக்கு, கண்ணு சைட் ப்ராப்ளம் இருக்கு, விஷன் ப்ராப்ளம் இருக்கு. சரி, கண்ணாடியெல்லாம் போட்டிருக்கான். இது என்னடா படிக்கவும் பண்றான், மண்ணா போறான்னு சொல்லி இவனை திடீர்னு ஒரே நாள்ல இவனை வந்து தேவதூதரா மாத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. முடியாது, அது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகி தொடர்ந்து நீங்க எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஹோப்னு சொல்லுவாங்கல்ல, நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்து கடைசியா அந்த நம்பிக்கை உடைக்கிற அன்னைக்கு அதை ஒத்துக்க முடியாது. சரி, அதை உடைச்சுதான் இருக்காங்க அவங்க. எப்படி? பையன் வந்து சரியா படிக்கிறது இல்ல. சரி, இவங்க உடுப்புறது கிடையாது, பொழுதுனையும் சாட்டிங்கு, நைட்ல கிடந்து இது பப்ஜி 2 ஒரே சத்தம் போடுறது வாழ்வாழ்னு. இப்படி இருந்தா பையன் வந்து மென்டலி சிக் ஆகுறாங்கிறது பேரண்ட் எப்படி ஒத்துக்க முடியும்? அப்போ வந்து அந்த ஐபோன்லாம் வேண்டாங்கிறது தான் பேரண்டோட தாட்டு. இப்போ கடைசியா இஎம்ஐ கட்ட மாட்டேன்னு சொன்னோன்னே டூர் அடிச்சுட்டு போனாலும் கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆகட்டுன்னு அந்த கல்லில் போய் நின்றுட்டான். 3 மணி நேரமா அந்த இடத்துல நாடகத்தை அரங்கேற்றுறான். 3 மணி நேரம் கீழே எல்லாம் வந்து அந்த
கிட்டத்தட்ட அந்த 150 அடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கள்லாம் செட் பண்ணிட்டாங்க. கீழே விழுந்தா பிடிக்கிறதுக்கான சோர்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் எந்த மாற்றம்னா பிடிக்க தயாராகிட்டாங்க. ஆனால் கீழே உள்ளவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டில் ஒரு சின்ன பேட் ரிசல்ட். 2 பேர் உடலை எதிர்பார்க்கல. ஒரு பையன் மட்டும் ஊதுறதா பிடிச்சிருப்பாங்க. 2 பேரை எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காத ரிசல்ட் மேலேருந்து கிடைக்குது எனக்கு. நான் ஒரு ஆள் தாங்கிறதுக்கான எல்லா கையை இப்படி டாடா போடுவாங்க தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? இப்படி போட்டு வரிசையாக நிற்பாங்க. எந்த சுற்றுல விழுந்தாலும் பிடிச்சிருவாங்க. இந்த இது தாங்கும். இந்த சாகாப் சார் இந்த கையை கோத்துருப்பாங்க. 4 பேரை பின்னி நிற்பாங்க. 4 பேர் பின்னி நிற்பாங்க. அந்த ஃபயர் சர்வீஸில் ட்ரைனிங் கொடுப்பாங்களா 12th படிக்கும், அப்படி சப்ளை பிடிச்சிருவாங்க. அதில் விழுந்துரும். அதெல்லாம் இருக்குது. இப்படி தாங்கி பிடிக்கிறது இருக்குது. பல விஷயம் இருக்குது. பேட்டியை அவுத்து பிடிச்சா கூட தாங்கிடும். உழுவுறது பொத்துன்னு நத்துன்னு தலையில் அடிப்படாமல் பேட்டியை அறுத்துக்கிட்டு விழும் கொஞ்சம் குறையுது. அழுத்தம் குறையுது. கிராவிட்டி நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். கிராவிட்டி இவங்க ஒரு பையனுக்கு தயாராக தான் நிற்கிறாங்க கீழே. இவங்க அப்பா பேசுகிறாங்க, இவங்க அம்மா கடந்து குட்டியார் நடிச்சு கதறது கிடந்து எல்லாமே பார்த்தோம். நெஞ்சு பதற வைக்க சம்பவம் தான். ஃபைன் கிட்டக்கு போயிட்டு மற்ற டூரிஸ்டரும் ட்ரை பண்ணுறாங்க. அவங்க மட்டும் இல்லை, டூரிஸ்டருமே ட்ரை பண்ணுறாங்க. வாடா அப்போ ஃபோன் தானே வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அப்பாவும் ஒரு கட்டத்தில் கன்வின்ஸ் ஆகிட்டாரு தான் தகவல் சொல்கிறாங்க. ஏன்னா அவருமே ஃபோன் தானே ஒன்றும் இல்லை, நான் வாங்கிடலாம், நீ வா முதல்ல இஎம்ஐ தானே கொடுத்துடலாம் அப்படின்னா. சின்ன கல் அது. இந்த அளவுக்கான ஒரு கல்லில் போய் நிற்கிறாங்க கடைசியாக. இதான் எட்ஜு, மவுண்டைனோட எட்ஜு. இது அடுத்த ஸ்டெப்பே கீழே தான் மரணம். அவங்க அப்பா போயிட்டு கையை பிடிச்சி வலுவா பிடிச்சி இழுக்கிற நிலையில இந்த பையன் கொஞ்சம் ஃபேட்டியா வேற இருக்கான். இளம் வயசு வரும். நல்லா ஊட்டம், ஒன்னா உட்காந்து தின்னது. ஒரே புள்ளன்னு நல்லா ஏத்துறது போட்டு ஃபுல்லா ஊட்டம். 2 பேர் இருந்தா பிரிச்சு கொடுப்பாங்க. ஒரு பண்ண 2ஆ ஒரே ஆளா முழுசா தின்ன வேண்டியது தானே. தின்னது போக மிச்சம் நாய்க்கு, அவ்வளோதானே. நல்லா ஊட்டம். இவர் போய் கையை பிடிச்சாரு இல்லை, கையை பிடிச்ச உடனே அந்த பையன் எழுத்துட்டான். ஆக்சுவலாக அந்த பையன் தான் அவரை எழுத்துட்டு குதிக்கிறான். அவரை எழுத்துட்டு குதிக்கவே இல்லை. கையை உதறி விடுற சான்ஸ் எல்லாம் இல்லை. பள்ளத்துக்குள்ள டவுன்ல போனோன்னு உங்களுக்கு கிராவிட்டி கூட வந்துருது இல்லை. இவர் என்ன செய்ய முடியும்? இடம் அதிகமாயிடுது. 2 உடல் இடம் அதிகமாயிடுது. இடம் அதிகமான வேகம் அதிகமாயிடும். அழுத்தம் விழுந்துட்டார். ஏன்னா ஒரு வெயிட்லெஸ்ஸான பேப்பர் பறக்கிறதுக்கும் ஒரு வெயிட்டான இது சயின்ஸ் தானே. அவரோட விழுவாரு. இவங்க அம்மாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதுவும் விழுந்துச்சு. ஆக்சுவலாக அதோட மனநிலையம் கொடூரம். காப்பாற்ற நினைச்சது மாரி நினைச்சு போய் குதிச்சிருக்கோம். இல்லை என்ன வாழ்க்கை போயிட்ட அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எதுவுமே புரியாது நமக்கு. அந்த நொடிப்பொழுது இருக்குல்ல, அப்போ எதுவுமே புரியாது நமக்கு. பேட்னா உட்காந்துருப்போம். வீடு பற்றி எரியும். ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணணும்னு தெரியாது தெரியுமா. மைண்டு தோணாது. சத்தம் போட்டு அக்கம் பக்கத்தை கூப்பிடணும்னு தோணாது. போய் குடகுடமாக தண்ணி மூண்டு வந்து ஊற்றிட்டு இருப்போம் வீட்டில். நமக்கு அந்த நேரத்தில் எதுவுமே தோணாது. கார் ஃபயர் ஆகும், தூங்கிட்டு இருக்கணும், எழுப்பிடணுங்கிறது கூட தோணாது. இறங்கி அப்படி நிற்போம் பேன்னு. அது வேணும்லாம் இல்லை, தெரியாது. அது மைண்டே தோணாது. ஒரு மணி பர்ஸ், ஒரு கார் ஃபயர் ஆகிறது 5 நிமிஷம் இருக்குன்னா பர்ஸ் எடுத்துக்கிட்டு செல்லலாம் எடுத்து எழுதிக்கலாம், வண்டி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரணும்ல. தெரியாது. அது அப்படியே இருப்பாங்க சில. அது ஒரு மனநிலை ஃப்ரீஸ் ஆகுறது தான் அது. அந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. போய் குதிச்சிருச்சு பொத்து. அதுவும் குதிச்சிருச்சு அந்த அம்மாவும். இந்த பிள்ளைய பற்றி அம்மா அது என்ன செய்ய பாவம், அதுவும் செத்து போக வேண்டியதுதான். விதி தான், எல்லாருக்கும் விளையாட்டு தான். எல்லாம் சால் ஆஃப் ஃபேட். என்ன பண்ணுறது? இந்த ஒரு மகாராஷ்டிரா சம்பவத்தை நீங்கள் அங்கே மட்டும்தான் நடந்துருச்சுன்னு நினச்சி எல்லாம் அப்படியே 2 நாளாக ஒரே பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. எல்லார் வீட்லேயும் அப்படி புள்ள வளர்ந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல அது தெரிஞ்சே. இந்த வீடியோ பார்க்குறவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி புள்ள வளர்ந்துக்கிட்டு இருக்கு. வளர்க்கப்படுதா? ஆமாம். இப்போ எதுக்காக வேண்டிய அப்போ எல்லாம் 10 புள்ள பெற்றுக்கிட்டோன்னா அப்போ ஒன்றும் பெருசாக சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. சும்மா இருக்கான். 2 புள்ள படிக்கணும், 2 புள்ள மாடு மேய்க்க போவோம், 2 புள்ள விவசாயத்துக்கு போவோம், 2 புள்ள வேலைக்கு போவோம். 4 8 புள்ள. இப்போ என்ன கெட்டு போச்சு? அதில் ஏதாவது ஒரு புள்ள தட்டு தரு மாதிரி மிலிட்ரிக்கு போவோம், தட்டு தரு மாதிரி வாத்தியார் போவோம், தட்டு தரு மாதிரி போலீஸ் போவோம். ஒன்றும் வக்கீல் ஆகிடும். தட்டு தரு மாதிரி தான் வக்கீலாரே இருக்கு. அது யாரும் படிக்காத போய் வருமானம் இல்லாத தொழில். அன்னைக்கு காலகட்டத்தில் 10வது எஜுகேஷன் இருந்தால் போதும். அன்னைக்கு மிலிட்ரி போனாங்க, போலீஸ் போனாங்க. இன்னைக்கு தான் வேற மாதிரி ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு 10th குவாலிஃபிகேஷனுக்கு வேலையெல்லாம் இருக்கு. 12th விட 10th வேலை இருக்கு. மாற்றுக்கிறது கிடையாது. பாலிடெக்னிக் இது மாதிரிலாம் படிச்சுட்டு ஐடிஐ எல்லாம் படிச்சுட்டு ஓடிடலாம். அப்போ இன்னைக்கு வந்து ஒரே ஒரு புள்ள அப்படியே பிராய்லர் கோழி மாரி அந்த பிள்ளைய வளர்க்குறோம். கூண்டு கிளி மாரி வளர்க்குறோம். தக்காளி பழத்தை கொடுத்து, வெண்டைக்காய் கொடுத்து, மண்ணாங்கட்டியை கொடுத்து, பாதாம் கொடுத்து, முந்திரி கொடுத்து, பாலை கொடுத்து எல்லாம் மூளை வளர்ச்சி ஆகிடும். மூளை வளர்ச்சி இல்லாமல் மந்தி அந்த பேர் என்னது ஸ்பீடு இல்லாமல் போயிடும். இல்லை அந்த குழந்தைக்கு தெரியாதா? அதாவது மகனுக்கும் மகளுக்கும் அம்மா அப்பா நம்ம மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்களே அப்படின்னு. அதாவது அந்த அன்பு எல்லாமே எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவானுங்க. உங்களுக்கு பசங்களை நீங்கள் பார்த்தா தெரியும். எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவான்.
அதுவே எமோஷனல் பிளாக்மெயில். எல்லா கட்டத்தையும் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு. இவங்களை வந்து எப்படின்னா, நீங்கள் தாராளமாக சாவலாம் தம்பி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் உங்களோட வந்து கூட வந்து சாவ போகிறது கிடையாது. ஏன் நானே 500 வயசு வரைக்கும் இருக்க போகிறேன்னா என்ன, நான் ஒன்றும் இல்லை, 70 வயசு இருப்பேன். நீங்கள் சாவறனா சாவலாம் தம்பி, கோ ஆயிட், உங்களோட ஜட்ஜ்மெண்ட் சரி, நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க உங்களை அப்படின்னா அவன் சாவ மாட்டான். என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க? அவன் சாவ மாட்டான். நீங்களே தற்கொலைக்கு தூண்டுற மாதிரி ஆகிடாதா? அவன் சாவலாம் மாட்டான். பேரண்ட்ஸுக்கு சொல்கிறான், அவன் சாவ மாட்டான். இப்போ மிரட்டுறது அது ஒரு அந்த பீடியாஷன் டாக்டர்கிட்டலாம் போய் பேசி பாருங்க. சரியா? பீடியாஷன் குழந்தை நல மருத்துவர் இருக்காருல்ல, அவங்கள்ட்ட பேசுங்க. அவனுக்கு பேய் இல்லை ஒன்றும் இல்லை, இருங்க இப்போ 2 ஊசி போடுறேன், பேய் பறக்குதா இல்லைன்னு பார்ப்போன்னு மொட்டை ஊசி அப்படி சிறஞ்ச லோட் பண்ணுவாங்க. எனக்கு பேயெல்லாம் இல்லை, என்னை விட்டுருக்கேன்னு கதற ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, சும்மா பேய் பிடிச்சிக்கிச்சுங்கிறது, சும்மா இவனுடைய தவறுகளை மறைக்கிறதுக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு, பிரம்மை ஆயிட்டான் அப்படின்னு. சும்மா லெதர் பெல்ட் எடுத்தால் பிரம்மை பிச்சுக்கிட்டு போகாது, பெல்ட் எடுத்து பிடிச்சா பிரம்மை பிக்குமா பிக்காதா? நிச்சயமா அடிக்கிற அடியில பிச்சிரும், ரத்தத்தோட தோலோட சேர்த்து பிச்சிட்டு வந்துடும். அது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, ஒற்றை குழந்தைய வளர்க்குறதுல வந்து இன்னொரு மைனஸ் என்னன்னா, அவன் ஏதாவது கேட்பான். இப்போ எல்லாமும் எல்லா தந்தையாலும் எல்லாமும் வாங்கி கொடுத்துட முடியாது. புள்ள ஒரு பொருள் கேட்டு வாங்கி கொடுக்க முடியாமல் அப்பா நிற்கிறான் பற்றி, அது ரொம்ப வலியுது. அது அப்பனாருக்குள்ள தான் புரியாது. ஆனால் அந்த பொருள் பிள்ளைக்கு தேவையா இல்லைங்கிறது வந்து இப்படி புரிதல் இல்லை. அப்பாக்கா மகனுக்கா தீர்மானிக்கிற இடத்துல தந்தைக்கு அந்த புள்ள கேட்டுட்டான் வாங்கிட்டு போகணும். ஏங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு பிள்ளை ஏதோ ஒரு கள்ளமிட்டாய் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறது வழக்கம் தானுங்க. யதார்த்தம் இதுதானே, யதார்த்தமாக பேசணும். அது அந்த தீர்மானிக்கிற இடத்துல இருக்கணும். நம்ம ஒரு பொருள் வேணும், 5 பாயிண்ட்ஸ் வேணுங்கிறது சொல்லு, சரி 5 பாயிண்ட் நெகட்டிவாக சொல்லு, இந்த பொருள் வேண்டாங்கிறது சொல்லுப்பான்னு ஒரு கலந்தாய்வு பண்ணுறது இல்லை பிள்ளைங்கள்ட்ட. பிள்ளைங்க கேட்டால் ஆன்லைனில் போய் ஆர்டர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக டெலிவரி பண்ணணும். ஆன்லைனில் ஆர்டர் வீட்டுக்கு வந்துன்னா, இல்லைங்க இங்கே ஜிபே பண்ண முடியாது, நீங்கள் ஆர்டரை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ அடம் பிடிப்பானு வீட்டில், அடம் பிடிக்கட்டுங்க, சாப்பிட மாட்டான் 2 நாளைக்கு அடம். தாராளமா மலையில் விழுந்து சாப்பிட்றதுக்கு பட்டினியாக கிடந்ததா பரவாயில்ல, சளியெல்லாம் போட்டு காப்பாற்றிடலாம்ல. மலையில் விழுந்து மண்டை செத்துறதுக்கு வீட்டில் கிடந்து முழு உருவமாக செத்து சொல்லிட்டுமே. அந்த ஒரு அம்மா ஒன்று அன்னைக்கு அந்த நீயா அவனா ஷோ இருக்குல்ல, நீயா நானா, ஆமாம், அது வேற ஒரு தொலைக்காட்சியில் இருந்துட்டு நான் மாற்றி சொல்லுவேன் எப்பயுமே, நீயா அவனா. கரெக்டு தான், நீயா அவனா தான். அது ஒரு அம்மா சொல்லுது, பைக்கு பஞ்சர் ஆகிட்டுன்னு என் பிள்ளை கதறி அழுந்து கிடக்குறான், பைக்கு தானடா விடுற, அது பழைய பைக்கு அப்படின்னு சொல்லிச்சு. எவ்வளோ பெரிய உளவியல் பிரச்சனை அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து பைக் வாங்கிட்டு அந்த ஸ்க்ரீன் எப்படி உதறி தூக்குறாங்க, அதில் பூவெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அன்னைக்கு மட்டும் தான் நீ சிரிக்கலாம், அப்புறம் இஎம்ஐ கட்டணும், பெட்ரோல் போடணும், டயர் பஞ்சர் ஆகிடும், மண்ணா போயிடும், பார்க்கிங் கொண்டு வந்து பட்டினா இண்டிகேட்டர் உடச்சி போடணும், அப்புறம் காலம் பூரா நீ அழுதுகிட்டு தான் இருக்கணும். பார்த்தா அந்த பையன் ஒரே வாரத்தில் மண்டை செதுறிட்டான். எங்கே? மதுரை வயல் பைபாஸில் ரிங் ரோடு இருக்குல்ல, மண்டை செதுறிட்ட பைக்கு முழு பைக்காக இருக்குது, அங்கே தான் நிற்கிது போக்குவரத்து புலனாய்வில், பைக்கு முழுசாக இருக்குது, ஆள் மண்டை செதுறிட்டான். அப்போ யார் மேலே தப்பு இங்கே? பெற்றோர்கள் மேலேயும். பைக்குனும் உனக்கு இது பைக் ஓட்டுற வசதி கிடையாது. ஒரே மகன் ஆசையாக வளர்க்குறோம், நம்மளோட உழைப்பு சொத்து எல்லாமே அந்த ஒரு மகனுக்கு தானே. மகன் கேட்குறான்னு வாங்கி கொடுக்கறதுல எப்படி சார் தவறு இருக்குன்னு? அவன் பழகிற நண்பர்கள் மத்தியில் நம்ம மகன் தலை நிமிர்ந்து இருக்கணும் இல்லையா? அவங்க நண்பர்கள் 4 பேர் பைக் வச்சிருக்காங்க, ஐஃபோன் வச்சிருக்காங்க, என் பையன் மட்டும் அப்படி இல்லாமல் இருக்கக்கூடாது, நம்மளும் வாங்கி கொடுத்து அனுப்புவோம் பழகட்டுமே அப்படின்னு. ரொம்ப தப்பு, இது ரொம்ப தப்பானது, இந்த லாஜிக்கே தப்பு. நான் வந்து நல்ல ஃபேண்ட் ஷர்ட்டை போட்டு பையன் நிற்கிறான், நான் நண்பனுடைய மகனுடைய நண்பன், நம்ம மகனும் அதே மாதிரி ஃபேண்ட் ஷர்ட் போட்டு அழகாக நிற்கட்டுமே நினைக்கிறேன். ஃபேண்ட் ஷர்ட்டு போடுங்க, தாராளமாக போடுங்க, நல்ல ஃபேண்ட் ஷர்ட்டை வாங்கி தப்பு இல்லை, நல்ல சாப்பிட வாங்கி கொடுங்க, அதெல்லாம் சரி, அதெல்லாம் சரி. அப்போ ஃபோன் வாங்கி கொடுக்கல, அதே மாதிரி ஃபோன் வாங்கி கொடுக்கலாம். பேண்ட் ஷர்ட்டுனால அழிஞ்சு போகிறது இல்லை, பேண்ட் ஷர்ட்டுனால அழியலை. ஃபோன் வாங்கி கொடுக்குறதோ, இன்னர்ஸ் வாங்கி கொடுக்குறதோ, நல்ல ஸ்பெக்ஸ், நல்ல மாடலாக, இப்போ தாத்தா மாடல் இல்லாமல் மாடலாக வாங்கி கொடுக்குறதோ, நல்லா வாரம் அழிச்சு கொண்டு முடி வெட்டுறதோ, உங்களை நீட் அண்ட் ஃபைட்டாக வச்சுக்கிறதோ, நல்ல உணவுகளை உங்களுக்கு ஆக்கி கொடுக்குறதோ, நல்ல அசைவ உணவுகள் பிடிச்ச உணவுகளை சமைச்சு கொடுக்குறதோ, இல்லை மல்லாக்க போட்டு ஊட்டி கூட கொடுங்க, தப்பு கிடையாது. அதெல்லாம் அது செய்ய வேண்டியது தானே. அவன் படிச்சுக்கிட்டு இருப்பான், நீங்கள் ஊட்டி விடுங்க. செல்லு பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைக்கு நீங்கள் ஊட்டிட கூடாது. இல்லை, பைக்குங்கிற விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. நான் 6, 5, 11 வயசு, 6, 5, 11 வயசுல நான் பைக் ஓட்டுறேன். அஃபென்ஸ்
நான் பேசுறது offense. புரியுது. நான் பேசுறது அஃபென்ஸ். பட் அன்னைக்கு அந்த சட்டம் இல்லை, இன்னைக்கு அந்த சட்டம் இருக்கு. நான் 11 வயசுல ஓட்டினேன். அது ஜாவா 2 சைலன்சர் வண்டி, எங்கள் அப்பாவோட வண்டி. எங்கள் அப்பா தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாரு. திருப்பி ஆஃப் ஆகிட்டா என்னால் திருப்பி ஸ்டார்ட் பண்ண முடியாது. எப்படி நீங்கள் அடம் முடிச்சு கேட்டு வாங்க? அடெல்லாம் முடியல. அவர் தான் பிள்ளைக்கு வீர தீர செயல் நினைச்சு செஞ்சு கொடுத்தாரு. ஆனால் அது பெரிய முட்டாள்தனம், நான் ஒத்துக்கிறேன். நான் அது 2 வாட்டி ஸ்பாட் அவுட் ஆகிற பார்த்தேன். ஒரு வாட்டி ஒரு பூ வேனில் அடிப்பட்டு செத்துற பார்த்தேன், 4 ஹேண்ட் சவுண்டு. உண்மைக்கு நேரத்தில் பிழைச்சேன். இவ்வளோ செகண்ட் தான் இருந்துச்சு. நான் கிராஸ் ஆகிட்டேன். இவ்வளோ செகண்ட்னா செத்தறி மண்டை செத்தறி என்றைக்கோ போயிருக்க வேண்டிய 11 வயசில் போக வேண்டிய உடம்பு. 41 வயசில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அடுத்து 12th முடிச்சுட்டு நல்லா பரிச்சை எழுதிட்டோம்னு சொல்லி ஃபஸ்ட் மார்க் எடுத்திருந்தேன். 198 மார்க் எடுத்திருந்தேன். 3 பேர், நான், இன்னொரு நண்பர் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான் எங்கள் ஊரில், இன்னொரு ஃப்ரெண்டும் வேற ஒரு விபத்தில் செத்துட்டான். நாங்கள் 3 பேரும் வச்சு ஜாவாவை பிடிச்சி வச்சு ஒரு பிடிச்சதில்ல. அது ஒரு 100-120 போய் கண்ட்ரோல் ஆகாது. போய் ஒரு சவுக்க மரத்தில் உள்ளே பூந்துட்டு 2 பட்டத்துக்கு நடுவில் பூந்துட்டோம். ஒரு கிலா பூந்து அடிச்சிருந்தாலும் கண்ணுகள்லாம் செதறி இருக்கும். அந்த விபத்து நடந்த இடத்துல நான் இன்றைக்கும் போய் பார்த்தேன். வீடு கட்டியிருக்காங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல போகலாம் பக்குங்கணும். எவ்வளோ பெரிய தவறை நாம் செய்து விட்டோம். அது வயசே இல்லை, அதெல்லாம் நோ. அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது, தொடக்கூடாது. அது தெளிவாக நம்ம பிள்ளைகிட்ட டீச் பண்ணணும்ல. என் பசங்கள்லாம் பைக் ஓட்டுற வயசுக்கு வந்துட்டானுங்க. ஆனால் பைக் நோ கிடையாது, அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. நீ கல்லூரி போ, ஃபஸ்ட் இயர் நல்லா பாஸ் பண்ணி கொண்டு வா. ஒரு 18 வயசு லைசன்ஸ் எடுத்துக்க. உனக்கு ப்ராப்பராக என்ன கார் வேணும்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட்டில் கார் வாங்கி தரேன். ஒரு பட்ஜெட்டிவான கார் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே வாங்கி தரேன். போயிட்டு வா, தப்பு இல்லை. அடம் பிடிக்கலையா பிள்ளைங்க வீட்டில்? இல்லை, அவனுக்கு நான் சின்ன வயசுலேருந்து நோ எஸ்ங்கிறத சொல்லி வளர்த்துருக்கோம். நோன்னா நோ தான். தேட்டருக்கு போனால் ஒரு பாப்கார்ன் தான் அலௌடு. அது இன்டர்வலில் சாப்பிட்டுக்கிறியா, போனோடனே சாப்பிட ஆரம்பிச்சிரியா, நீயே முடிவு பண்ணு. அது மட்டும் உன்னோட விருப்பம். அது நீ முடிவு பண்ணிக்க. அதெல்லாம் நான் அந்த இது பண்ணல. அது வாய் வந்து போகுது. அடுத்த நாள் நான் தான் உனக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க வேண்டியது. வாய் வந்துருது, அது நாக்கு வந்துருது. சரி, இந்த அளவீடுகள் நம்ம கொடுக்கணும்ல. சாப்பிட்ற பொருள் போய் கணக்கெல்லாம் பார்க்கல. ஆனால் இதை செய்யக்கூடாதுங்கிறத நம்ம செஞ்சு கொண்டு வரணும்ல. அப்போ இங்கே பேரண்ட்ஸுக்கிட்டே பெரிய பாலிசிஸ் கிடையாது. முதல்ல பேரண்ட்ஸுக்கிட்ட பெரிய பாலிசி வேணும். நம்ம ஒரு குழந்தை தப்பு பண்ணலங்க, அப்பா அம்மா தப்பு பண்ணியிருக்கான், அவனா செத்தான், இவன் 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணாங்க, அதுட்டு அவங்க பரிகாரமாக செத்து போயிட்டாங்க, அவ்வளோதான். வேற என்ன, அவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் நல்லது கிட்டதை சொல்லி வளர்க்கலை. உனக்கு கீழே இருக்கவனை பார்த்து கற்றுக் கொடுத்துருக்கணும்ல. அங்கே பாரு, அந்த குழந்தை கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கு, உன்ட்ட அப்படி நீ கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கியா? அந்த குழந்தை ஓட்டச்சட்டி போட்டிருக்கு, நீ ஓட்டச்சட்டி போட்டிருக்கியா? அந்த குழந்தைய கூப்பிட்டு காலைல என்ன சாப்பிட்ட? சாப்பிடல. மதியம் இல்லை, அம்மா வேலைக்கு போயிருக்கு, சாயந்தரம் சாப்பாடு வரும் இருக்கு. இப்போ கேட்டு போயிருக்க நான் சொல்கிற கதையெல்லாம். அப்போ அந்த குழந்தைய விட நீ பெட்டராக இருக்கு இல்லையடா அப்படின்ற வேரியேஷன்ஸ் உனக்கு சொல்லித்தரவே தெரியலையே. நீ அம்பானி வீட்டு பிள்ளையோட கணக்கு பண்ண எப்படி? அம்பானி அதானியா உன் பிள்ளைகள் நினச்சிட்டு கூடவே கூடாது. இப்போ ரீசெண்டாக சொல்கிறேன். இப்போ எதுக்கு என்னையை மையப்படுத்தி சொல்கிறேன்னா, நானும் இந்த வயசில் உள்ள பிள்ளைகளை வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்கூலில் இந்த ஏதாவது சொல்கிறாங்க தம்பி, இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுத்து அதை இவர் முன்னேறமாக எடுத்துடுறது. ஏன்னா எங்கள் அத்தா ஒருத்தர் கடை வச்சுருக்காரு, ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் போக்குவரத்து இந்த பெரிய லெவலில் வச்சுருக்காரு. சரி, ஊரில் இங்கே இங்கே அதனால நமக்கு எது போட்டாலும் போட்டு கொடுத்துருவாங்க. சரி, அதனால எல்லா ப்ராஜெக்டையும் கையை தூக்கி இவரே வாங்குறது. எஸ், நான் ரெடி அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், நீ ஜமீன்தார் பிள்ளையெல்லாம் கிடையாது, நீ மற்ற பிள்ளைகள் மேலே தான் ஸ்கூலுக்கு போகணும். இது ஆக்சஸ் இருக்குன்னு இது பண்ணுறதுனால யூரோவேஷன் கிடையாது. நீ ஃபஸ்ட் மார்க் எடுத்து நீ பில்டப் பண்ண, அப்போ பில்டப் பண்ணிக்க, படி, நல்லா படிக்கிறான் வேறு. ஆனால் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், அன்னெசரியான விஷயம். இப்போ ஒரு டூர் போனவன் ஒரு 3000 rupees ஒரு டூர் போகிறான். சரி, ஆனால் அந்த டூர் அனுப்புறது எனக்கு விஷயமே இல்லை. சரி, நானே மாதம் நேற்று வரைக்கும் ஒரு 1000-1000 கிலோமீட்டர் சுற்றிட்டு தான் வர்றேன். சரி, காரில். சரி, பட் என் உயிர் பணையம் வைக்கிறது, பந்தயம் வைக்கிறத பற்றி எனக்கு பயமே இல்லை. சரி, பட் அவனை அனுப்புகிறோமே, அங்கே போனால் ஸ்விம்மிங் பூல் இருக்கும், ஃபால்ஸ் இருக்கும், எல்லாத்துலேயும் குதிக்கணுங்கிற வயசு இது. ஒன்று கிடக்கு ஒன்று ஆகிட்டுனா அது தாங்குற சக்தி இல்லைங்கிறது தான் நான் அப்படியே யோசனை பண்ணுறேன். 3000 ரூபா பெருசு இல்லை, கிழிச்சு கூட போடுறான், அவன் கையிலே கொடுக்குறாங்க, அது விஷயம் இல்லை. ஆனால் பட் அங்கே வைக்கிற ரிஸ்க்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் ஸ்கூல் லைஃப்பில் போயிட்டு வர்ற த்ரில்லிங்கிறது அவன் லைஃப் டைம் மறக்க முடியாது. ஒரு இனிமையும் இருக்கும் அதில். நான் டூர் போயிருக்கேன், 8வது 9வது மெட்ராஸ் அழைச்சிட்டு வந்திருக்காங்க இல்லையா, இன்றைக்கும் மறக்கலை. 1000 முறை மெட்ராஸில் வாழ்ந்தாலும் இந்த 8வது படிக்கல வந்து முடியலாம் ஊர்லேருந்து, அது இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அதை நான் இப்படியே அனுப்பி தான் ஆகணும். அது எந்த அளவுக்கு அவனை பாதுகாப்பு ஏற்பட பண்ணி நான் அனுப்பி தான் ஆகணும். பட் இன்ன வரைக்கும் நான் எஸ் சொல்லவே இல்லை. அது கமிட்டி போடணும், உங்கள் அம்மாவை ஒத்துக்கணும், நானும் ஒத்துக்கணும்,
தாத்தா பாட்டிலாம் ஒத்துக்கணும், எல்லாரும் சேர்த்துக்கிறது கூட்டத்தை. இதெல்லாம் மெஜாரிட்டி என்ன சொல்றாங்க, மெஜாரிட்டியாக செய்வோம். நீ கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்தாலும் இது மெஜாரிட்டிக்கு செய்வோம் அப்படின்ற விஷயங்களை நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருக்கணும். சரி. ஏன்னா இறுதியாக முடிக்கிறேன். என்னுடைய நெருங்கிய உறவினர், சகோதரி வயசில் உள்ளவங்க, மருத்துவராக இருக்கார் என்னுடைய சகோதரியின் மகன். அவர் மாணவர்களோட கடந்த ஆண்டு லாஸ்ட் இயர் ட்ரிப்பு போகிறாங்க வயநாடு. போக்குள்ள ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் லேம்ப் போஸ்ட் இருக்கும்ல, லேம்ப் போஸ்ட் ஒரு மாலை வெள்ளை அப்போ தான் போகிறாங்க. சரி. வாழ்க்கையில் முதல் முறை அவனை அப்போ தான் டூரே வெளில போகிறான். ஃபஸ்ட்டு போய் தொட்டமானவன் இறந்து விழுகிறான் லேம்ப் போஸ்ட்டில் எலக்ட்ரிக் ஷாக்கு. நல்ல வேலை இவங்க அடுத்த வேணும் தொடர் அப்படின்னு ஸ்டாப் பண்ணி நின்றுட்டாங்க, ஸ்பாட் அவுட். அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க, இது மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் தான் போகணும். இங்கேருந்து வயநாடு எங்கே இருக்குது, வயநாடெல்லாம் ஒரு ரயிலும் சரியில்லை, ஃப்ளைட்டு ஒரு இடத்துல இருக்குது, அவங்களால அதை ஹேண்டில் பண்ண தெரியல, அவங்க அப்பா அம்மாவுக்கு தகவல் சொல்ல தெரியல. அப்பா அம்மாவுக்கெல்லாம் தகவல் சொல்லணும்ல. அடித்து உங்கள் பையன் இறந்துட்டான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு தைரியம் இருக்குது பார்த்தியா, ஆம்பளடா அப்படின்லாம் பேசுகிறானுல்ல. ஒரு ஒருத்தவங்க கூட வந்தவன் செத்துட்டான்னு கூப்பிட்டு சொல்லிப்பாரு, அவன் தான் ஆம்பளை. அது ரொம்ப பெரிய பக்குவம் வேணுங்க, எல்லாராலையும் சொல்ல முடியாதுங்க. அதை அழகாக டெலிவரி பண்ணணும். ஆக்சிடெண்ட்டுக்கெல்லாம் டெலிவரி பண்ணுறது நம்ம வீட்டுக்கு ரொம்ப அழகாக பண்ணணும். அதை நான் பண்ணுவேன், அது ரொம்ப நேக்காக பண்ணுவேன். என்னென்னு சொல்லுவீங்க? அம்மா வணக்கம்ப்பா, எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாம்மா, நல்லா இருக்கேன்ப்பா, எப்படிப்பா இருக்கா, நல்லா இருக்கேன்ப்பா, சரி சரி. இவன் இங்கே வந்தாம்மா, ஏதோ ஒரு பேர் சொல்லுங்கள், அது பேர் எக்ஸ்ஆர் ஒய் பேர் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு சந்தோஷ்குமார். அப்படியா, நம்ம பேரை வச்சுக்கலாம், என் ஊர் அவங்க பேர். தமிழ் எங்கே மாதிரி வந்தானே போனானே, என்னம்மா, சரி சரி. எங்கே போயிருந்தான் இன்றைக்கி காலிலேருந்து, எங்கே போனாப்பா அப்படி. அவன்மா இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்கம்மா, இன்னொரு ஃப்ரெண்டை பேரை சொல்லுவான், ஒரு ஏழு மாதம் இவன் பொண்ணா எனக்குங்கிற மாதிரி. இது பைக்கில் இருந்து விழுந்துட்டான்னு சொல்கிறாங்கம்மா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களா எம்எம்சியில், நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன், நீங்களும் அங்கே வந்துடுறீங்களாம்மா அப்படிங்கணும். ஆனால் அவன் இறந்து மார்ச்சேரியில் இருக்கான். இப்படியானா பேசணும், அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான்னு. இவனுக்கு இதே வேலைப்பா, சதா சௌரியம் பைக்லேருந்து விழுவுறது தான் வேலை அப்படி தான் பதில் சொல்லியிருக்காங்க. இல்லைம்மா நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்கம்மா, என்னன்னு பார்த்துருவோம்மா, நான் வந்துடுறேம்மா அதுக்குள்ளேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடியே நம்ம அங்கே தானே இருக்கோம், நம்ம அங்கே தானேப்பா இருக்கோம், வரட்டும். அங்கே வந்தோடனே இந்த இதில் ஐசியூவில் வைத்தியம் பண்ணுறாங்கம்மா அப்படின்னோடனே அப்படியே கொஞ்சம் அதை அப்படியே ஷேக் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லைம்மா டாக்டர்லாம் ரொம்ப முடியாதுன்னு சொல்கிறாங்கம்மா அப்படிங்கக்குள்ள அவங்களுடைய ஒரு 50% எமோஷனலை கிராஸ் பண்ணணும் அந்த இடம். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான இடம், அது காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்கம்மா. மண்டையில் எதாவது அப்படியே மருத்துவத்துக்குள்ளே அழைச்சிட்டு போயிடணும் அவங்கள. மண்டையில் ரத்தக்கட்டு மாரி எதாவது ஆகிட்டாமா, அது ஊசியெல்லாம் போட்டாலும் வேலையை ஆகலையா, ஃபங்க்ஷன் ஆகணும். ஆனால் வண்டி ஏறி ஓடி இருக்கும் மேலே, ஃபங்க்ஷன்லாம் குறைஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்க, ஹார்ட் பீட்லாம் குறையுதுங்கள. அவங்க தேம்பி அழுவின் உச்சத்துக்கு செல்ல ஆரம்பிப்பாங்க. அவங்க ஒரு 4-5 பேர் கால் பண்ணாங்க, ஐயோ இந்த மாதிரி ஆண்டி, இந்த மாதிரி அந்த மாதிரி, அந்த 80% நோக்கி போயிடும் அந்த இடம். அடுத்தது இல்லைம்மா மார்ச்சேரியில் இருக்கார் 100, அந்த 80க்கு பிறகு அழவே மாட்டாங்க அவங்க. இது வரைக்கும் யாருமே அழுததில்லை. அது அப்படியே மைண்ட் அப்படியே கல்லாயிட முடியாது, உண்மையே புரியாது அவங்களுக்கு, அவ்வளோதான். அடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது, அந்த வேலைகள் பண்ணி பாடி வெளில வரக்கூட தான் அழுவாங்க. அதுக்குள்ளே இவங்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, வீட்டுக்கு கிளம்புங்கம்மா. அப்புறம் அவங்க வீட்டில் உள்ள ஆம்பளைகள் யாராவது இருப்பாங்க. அது நைட்டாக இருந்தால் நைட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிட வேண்டிய. மார்ச்சேரியில் இருந்தால் வேலை நைட்டு, காலைல தானே போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறாங்க, நைட்டு காவலுக்கு ஒன்றும் வேலை இல்லை. அதில் காலையில் வந்தோம்னா அது ஒரு மாதிரி அந்த அதுக்குள்ளே அந்த வீட்டில் போய் இந்த பந்தல் போட, அந்த செட்டப்லாம் செய்ய, கூலர் பாக்ஸ் வர, அந்த மற்ற சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதுக்குள்ளே ரெஸ்ட் இன் பீஸ் போஸ்ட் வச்சுருவாங்க. அதுக்குள்ளே அப்படியே அது மாதிரி அது கரையும், அந்த துக்கம் கரையும். எப்போ அது துக்கமாக மாறினா அந்த 16ஆம் நாள் படையெல்லாம் முடிச்சுட்டு டே அப்படிங்க உள்ளதான் அந்த துக்கம் மறுபடியும் ததும்ப ஆரம்பிக்கும். ஒரு சின்ன வேலை எதாவது கிடைக்கும், டே இந்திரா அப்படின்பா, ஃபீல்லாம் மறந்து போய் இல்லை அவன் அப்படின்னு மறுபடியும் அது ரீகலெக்ட் ஆகும். இதுதான் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை இருந்துட்டா உள்ள ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஆக்சுவலாக அந்த செல்லுக்கு அவன் விழுந்தான் போனாங்கிறத விட இழந்துட்டா அந்த குடும்பத்தை எப்படி தாங்கிறதுங்கிறது தான் இங்கே பிக்சரேஷனே. அதனால இந்த செல்லு பெல்லு மண்ணாங்கட்டி தெருப்புழுதி இதுக்கெல்லாம் பிள்ளைங்க சொல்கிறத கேட்காதீங்க. அதுக்காண்டி ராவாக நடந்துடாதீங்க பிள்ளைங்கள்ட்ட. எல்லாத்துக்கும் நம்ம முறைச்சிக்கிட்டு நிற்க முடியுமா? அவனோட நியாயமான சந்தோஷங்களுக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாது. அவனோட நியாயமான அடிப்படை சந்தோஷங்கள் இருக்குல்ல, அதுக்கு நம்ம உறுதுணையாக நிற்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்ட் சொன்னார், கதவுல லான்ச் பூரா நான் கைட்டிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆஹா, பிரச்சனை இவன்ட்ட இருக்குப்பா, அவனோட இல்லைப்பா நினச்சேன். வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குது, வயசுக்கு வந்த பையனும் இருக்கான்.
கதவுல லான்ச் தாப்பால் தாப்பால், தாழ் தாப்பால். தாழ் தாழ் தாள். அதை கட்டிட்டேன் எப்போதுமே நான் திறந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா அது தப்பா இருக்க சரியா இருக்கு. பிரச்சனை இங்க இருக்கு. பிரச்சனை இங்க இருக்கு. சரி பிள்ளைகள்ட்ட எல்லா நேரமும் பிள்ளைகள்ட்ட பிரச்சனை இல்லை, சரி. அவங்க நம்மளோட பிள்ளைகள் தொல்லைகள் இல்லை. ம். அவங்கள நியாயமான விஷயங்கள் நம்ம செய்வோம். தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க நாம முதல்ல ரொம்ப மன ரீதியான ஸ்ட்ராங் பர்சனாக அவங்க நினைக்கணும். குழந்தைங்க எங்கள் அப்பா முடியாதுன்னா முடியாது தான்டா, அவரை மாற்ற முடியாதுடா, சரியான காட்டு முன்னாடிடா எங்கள் அப்பா அப்படின்னு உன் மகன் கமாண்ட் அடிச்சு கடந்து போயிடணும். ம். இந்த பிள்ளைகள் ம். நாளை என்னை மதிக்காது என்றால் மதிக்காது தெரியும். என்னை முன்ன விட்டு பின்ன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவான் என்றால் தெரியும், பேசுவான். எப்போதும் அம்மா இந்த ஆள்கிட்ட எப்படி வாழ்ந்தான்னு கேட்பான் தெரியும். சரி. அனைத்தும் தெரிந்தாலும் நாம் தந்தைகள். அவன் குழந்தை நலனுக்காக மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு மாபெரும் ஹார்ட் நம்ம தான். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.